20,000 பட்ஜெட்ல ஒரு நல்ல ஃபிளாக்ஷிப் மொபைலுக்கு ஈக்குவலான ஒரு மொபைலை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ இதுதான் மக்களே. ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்கார். நான் உங்க RJ SILLU. வெல்கம் பேக் டு சேனல். இனி நம்ம சேனல்ல புதுசா இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா Realme 7 Pro உடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவோட தான் பார்க்க போறீங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்ல போடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சோ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போய் அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் மக்களை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற Realme 7 Pro தி ஸ்பெஷல் எடிஷன். ஸோ ஸ்பெஷல் எடிஷன்னால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாங்க லேட் பண்ணாம இந்த பாக்ஸோடைய ஓவரால் லுக்கை கொடுத்துட்டு அண்ட் அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அவுட்டர் லுக்ல வந்து பாத்தீங்கன்னா Realme 7 Pro அண்ட் ஒரு பாலிவுட் ஹீரோ அண்ட் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல Realme 7 Pro அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா Realme 7 Pro கொடுத்துருக்காங்க அண்ட் Sony 64 மெகாபிக்சல் குவாட் கேமரா அண்ட் 65 வாட் சூப்பர் டாட் சார்ஜ் அண்ட் அது மட்டும் இல்லாம சூப்பர் AMOLED ஸ்க்ரீன் அண்ட் Snapdragon 720G ப்ராசஸர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்டு அண்ட் மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அண்ட் இங்கே ஒரு Realme 7 Pro உடைய பிராண்டிங். ஸோ அவ்வளவுதான். அண்ட் இந்த இடத்துல ரேட் அண்ட் ப்ரைஸஸ் தான் இருக்கு. அண்ட் இங்கே ஒரு Realme பிராண்ட் ஆர் இருக்கு. ஸோ நம்ம பாக்ஸ் அவுட்டர் லுக்கு கொடுத்தாச்சு அண்ட் வெயிட் பண்ணாமல் நம்ம அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, இங்கே பாக்ஸ் மேலே வந்து மொபைல் கிடையாது. லெட்ஸ் எம்ப்ரேஸ் அ நியூ ஜேர்னி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு உள்ளதான் நம்மளுடைய மொபைல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற பாக்ஸையும் நம்ம எடுத்துடலாம். ஓகே, இதோ நம்மளுடைய Realme 7 Pro ஸ்பெஷல் எடிஷன் கிடைச்சாச்சு. ஸோ இதை நம்ம கையில் வெளியே எடுத்துருவோம். ஓகே, நம்ம இப்போ கையில் எடுத்தாச்சு. ஸோ இதை பற்றின ஒரு ஓவரால் லுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி பாக்ஸ்குள்ள வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பாக்ஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பர் டாட் 65 வாட் சூப்பர் டாட் சார்ஜர் இருக்கு. ஸோ இதோட சைஸை பார்த்தாவே ஹெவி பவராக தான் இருக்கும்னு தோணுது. அண்ட் அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Type-C கேபிள் இருக்கு. ஸோ இந்த சார்ஜிங் கேபிள் என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு எல்லோ எசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ Realme அவங்களுடைய பிராண்டிங் கலரை எல்லா இடத்துலையும் காட்டணும் அப்படின்றதுக்காகவே அந்த எல்லோ கலரை காட்டணுன்றதுக்காகவே உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒயிட் வித் எல்லோ அப்படின்றனால கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஒயரும் ரொம்ப டியூரபிளாகவே ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஒரு பிராண்டோடைய ஒயர் அப்படின்னு பட்சத்தில் இது கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக தான் இருந்தாகணும். அண்ட் இந்த 3 பாக்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது இந்த நியூ ஜேர்னி அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் கேஸ் இருக்குது. ஓகே, இந்த சாஃப்ட் கேஸ் அண்ட் ஃபியூ பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ சாஃப்ட் கேஸ் எந்த அளவுக்கு டியூரபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது மக்களே. ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிரிப்பியாக இருக்குது. ஸோ நம்மளுடைய மொபைல் சீட் ஆகிறதுக்காக நல்லா கிரிப்பியாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பாட்டம் லேயர்லையும் இந்த சார்ஜிங் சாக்கெட் ஏரியாவுக்கு வந்து கவர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ Realme பேக் போஸ்ட்டில் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கைடு இருக்குது. ஸோ Realmeயோடைய ஒரு குவிக் கைடும் இருக்கு. ஸோ இது ரெண்டு தான் இதுக்குள்ள இருக்க கவர்ஸ் அண்ட் இதுக்குள்ளேயே வாரண்டியும் அடங்கியிருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் பாக்ஸ்குள்ள என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மக்களே. ஸோ அடுத்ததான் இப்போ நம்மளுடைய மொபைலை கையில் எடுத்து ஓவரால் லுக்கு கொடுத்துடலாம். ஸோ இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.4 inch சூப்பர் AMOLED டிஸ்பிளே. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொண்டது. அண்ட் அதுக்கடுத்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சன் கிஸ்ட் எடிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேக் வந்து எதால் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி வீகன் மைக்ரோ கிரெயின் லெதர், அதாவது பேக் சைடு வந்து லெதரால மேக் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டியூல் டோன் கலர்ல கொடுத்துருக்காங்க. அதாவது ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் டோன்ல வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே மொபைல் வந்து செம்ம அட்ராக்டிவா இருக்கு. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா Realmeயோடைய லோகோ அதாவது கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து பேக் சைடில் ஒரு கேமரா செட்டப் 64 மெகாபிக்சல் கேமரா செட்டப்பும் ரொம்ப பிரமாதமாக இருக்கு. பார்க்கவே இந்த கலரும் இந்த செட்டப்பும் வந்து ரொம்ப அழகாக இருக்கு. அண்ட் அதுக்கடுத்து மொபைலை திருப்பணும் அப்படின்னா இங்கே ஒரு வால்யூம் ஆப் டவுன் பட்டன். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே இங்கே ஒரு சிம் இன்ஜெக்ஷன் ஏரியா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் கொண்டது தான். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 32 மெகாபிக்சல் கேமரா அண்ட் ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர். ஸோ இது வந்து டால்பி அட்டாமஸ் சப்போர்ட் பண்ணுது. அதனால் மேலே அண்ட் கீழே இருக்க ஸ்பீக்கர் ரெண்டுத்துலேயுமே வந்து ரொம்ப பிரமாதமான சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். அண்ட் இங்கே ஒரு Type-C சார்ஜிங் இன்புட் அண்ட் 3.5mm ஜாக். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செகண்டரி மைக்கும் இருக்குது. நம்ம மொபைலுடைய ஓவரால் வியூவை பார்த்தாச்சு. அண்ட் அதுக்கடுத்தா இப்போ மொபைலை பூட் பண்ணிடலாம். ஸோ இந்த லோகோ என்ட்ரா வரதே அட்டகாசமாக இருக்குது Realme அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்மளுடைய மொபைல் ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஒரு லாக் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப பிரைட்டான ஒரு வால்பேப்பர். அண்ட் இப்போது நம்மளுடைய மொபைலில் இருக்க செட்டிங்ஸ் அண்ட் இதோடைய ரேம் ரோம் அப்படின்றது எவ்வளோன்றதை பார்க்கலாம்.
ஸோ நம்ம கையில் இருக்கிற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM வித் 128GB ரோம் மெமரியை கொண்டது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா Android 10க்கு மேலே Realme UI வெர்ஷன் 1.0 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல அல்டிமேட் ஸ்பீடாக இருக்கும். பிகாஸ் 720G ப்ராசஸரோடய இருக்கு. ஸோ கண்டிப்பாக கேமிங் அண்ட் அதர் ப்ராசஸ்க்கு வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ ஸ்க்ரீன் ரெண்டரிங்கை பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஆல்மோஸ்ட் நிறைய ஆப்ஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ வந்து செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ரீசெண்ட் ஸ்க்ரீன்ஸில் வந்து இவ்வளோ ஆப்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இது எல்லா ஆப்ஸையுமே நான் வந்து ஓப்பன்லேயே வச்சுட்டு தான் மற்ற ஆப்ஸையும் ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் சைமல்டேனியஸாக ஓப்பன் பண்ணும் பட்சத்துலையும் இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது நான் இடத்துல சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஸோ ரியல்மி இதை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி எப்பயுமே சொல்லவே தேவையில்லை. ஸோ அவங்களுடைய ஸ்க்ரீன் சூப்பர் AMOLED மட்டும் இல்லாமல் கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனுடைய கேமரா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த இமேஜஸும் நான் உங்களுக்கு வந்து பின்னாடி ஆட் பண்ணுறேன். ஸோ கேமராவோட கிளாரிட்டி இமேஜஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மக்களே. அண்ட் ரொம்ப முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய கலர் தான். ஸோ நம்ம கையில் இருக்கக்கூடிய சன்கிஸ்ட் ஸ்பெஷல் எடிஷனுடைய கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 64 மெகாபிக்சல் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் கேமரா அண்ட் ஒரு 2:2 டெப்த் அண்ட் மேக்ரோ கேமரா தான். ஸோ இது ஒரு LED ஃபிளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 32 மெகாபிக்சல் கேமரா. ஸோ இந்த கேமராவில் இன்னொரு அட்டாச்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சென்சாரில் வந்து ஒரு கலர் பிரைட்னஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பண்ணும் அப்படின்னா அதை டர்ன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கலர் ஷேட் வரும். ஸோ ஓவரால் அந்த மொபைலை பற்றி நான் முழுசாக சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4500 mAh தான். ஸோ ரியல்மியை பொறுத்த வரைக்கும் பேட்டரி வந்து ஹாலிடாக 2 டேஸ்க்கு தாங்கும் அப்படின்றது வந்து அவங்க சைட்லேருந்து கொடுக்குற கருத்து. பட் நம்ம ரெகுலர் யூசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபுல் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் முழுக்க நிற்குது. ஸோ இந்த ஸ்பெஷல் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஈகோ ஃப்ரெண்ட்லி வீகன் மைக்ரோ கிரைன் லெதரால் தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கையில் பிடிக்கிறப்போ ரொம்பவே கிரிப்பியாகவும் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பவுச்சை போட்டு யூஸ் பண்ணுறது சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பவுச்சு போட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுற மக்களே. ஸோ பவுச் போட்டதுக்கப்புறம் நம்மளுடைய மொபைல் வந்து இப்படி தான் இருக்கும் பேக் சைடில். பட் என்னதான் இருந்தாலும் பேக் சைடு வந்து கிளாஸ் இல்லை லெதர் அப்படின்றதால உங்களுக்கு சேஃப்டி கண்டிப்பாக நார்மலாகவும் இருக்கும். அண்ட் பேக் பவுச் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃப்டி அதிகமாகவும் இருக்கும் அப்படின்றதான் என் தரப்பு வந்து நான் சொல்கிறது. அண்ட் இப்போ அடுத்ததாக நம்மளுடைய Realme 7 Proவில் எடுத்த ஒரு சில பிக்சர்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன். ஸோ இந்த பிக்சர்ஸையும் பாருங்கள். ஸோ கலர்ஸ்லாம் எவ்வளோ பஞ்சியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர் AMOLED டிஸ்பிளே அண்ட் சோனி கேமரா, ஸோ இதெல்லாம் வந்து இங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ். வீடியோ முழுக்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் மக்களே. ஸோ இந்த மொபைல் Realme 7 Pro வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபிளாக்ஷிப்க்கு ஈக்குவலான ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்க அதாவது இன்றைய தேதிக்கும் இந்த மொபைல் ஒரு நல்ல மொபைல் தான் இந்த பட்ஜெட் ரேஞ்சில். ஒருவேளை உங்களுக்கு 5G மொபைல் தேவையாக இருந்தால் நீங்கள் வேற மொபைலுக்கு ஸ்கிப் ஆகலாம். இல்லை எனக்கு இதுவே போதுமானது அப்படின்னு நினைச்சுன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் இதை பற்றின ரிவ்யூ மொத்தத்தையும் நான் உங்களுக்கு முன்னாடியே வீடியோ சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போடுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from நான் உங்கள் RJ SILLU signing off. Tata, bye everyone. Take care.